அனைவருக்கும் மாலை வணக்கம். கைபேசி பாக்குறவங்கள கை தட்ட சொன்னீங்க. கைபேசி தயவு செய்து இது நம்மளுக்கான விழா. அவரு ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணல, நம்மளை உற்சாகப்படுத்தணும், ஊக்குவிக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னாடியா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு செலவுப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காரு. இதை நம்ம கைபேசி மூலமா செலவு பண்ணி பக்கத்துல பேசி நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். அவரை கௌரவிக்கிறோம்னாக்கா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கு பதக்கம் கொடுக்கும் போதும் சரி, அவங்களுக்கு சான்று கொடுக்கும் போதும் உற்சாகப்படுத்துங்க. எல்லா நேரமும் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லா நேரமும் நம்ம டிப்ரெஷன்ல தான் இருக்கோம். இந்த சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து எல்லாரோடவும் நம்ம கலகலப்பா இருக்கணும்னா இங்க வந்திருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சா போதும், இருக்க கொஞ்ச நேரத்துக்கு. சரி, வந்திருக்க அனைவருக்கும் ஒரு 10 நிமிஷம் நான் பேசலாமா சார்? இது 9 வருஷமாக இந்த சார் நடத்திட்டு வர்றாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு அனைத்து மாற்றுத்திறனாளி சார்பாக பணியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் விருது வழங்கும் விழா அல்ல, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி உழைப்பின் வேர்வைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு உன்னதமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க? சரி, இப்போ எல்லா மாற்றுத்திறனாலையும் நம்ம கடந்து வந்த பாதைகளை, அநேக பிரச்சனைகளை, அவமானங்களை, பழி சொல்களை காணாம இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். வெளியே இருக்கிறவங்களும் அப்படிதான். என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விருப்பப்படுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம்னாக்கா ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கிற வரையும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கும் தெரியாது. என் குடும்பத்துல உள்ளவங்க என்னை அப்படி சொல்லி காட்டி என்னை வளர்க்கல. நான் ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்டவன். 1.5 வயசுல எனக்கு ஜுரம் வந்து ஒரு கால் மெல்லிதாகவும் ஒரு கால் தடிமனாகவும் ஒரு கால் உயரம் குறைவாகவும் இருக்கும் மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி சொல்வதை அந்த 15 வயசுக்கு மேல இருந்து இன்னைக்கு எனக்கு 44 வயசு ஆகிறவரை பெருமையாக சொல்கிறேன். எல்லா இடத்திலும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொல்வதை மன மகிழ்ச்சியும் அடைகிறேன். எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போறது கிடையாது. ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளி இந்த இடத்துல அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்குது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வருகிறேன். எனக்கு இந்த போலியோல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த 15 வயசுக்கு அப்புறமேட்டு என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாருக்குமே ஒரு சம்பவம் நடக்குங்க. அந்த சம்பவம் எதுக்குன்னா, அது தோல்வியா இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், பழி சொல்ல இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த சம்பவம் தான் நம்ம யாருன்னு நம்மள நிரூபிப்போம். அந்த நிரூபிக்கிற சம்பவம் தான் என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் நடந்தது. சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்ப்பாங்க இல்லைங்களா, இன்னாருக்கு இன்னார், அத்தை பையனுக்கு மாமா பொண்ணு, மாமா பொண்ணுக்கு அத்தை பையன், பெருசானா இவங்கதான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு 3 அத்தை பையங்க, 3 பேருமே அண்ணன் தம்பிங்க 3 பேர். அதுல நடுவில் இருக்கிற ஒரு வாய் பேசாத காது கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கே அலைன்ஸ் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது என்னை பிடிக்கல, நிராகரிச்சுட்டாரு. அப்புறம் நடுவில் இருக்கிறவங்க நிராகரிக்கும் போது மூத்தவரும் இளையவரும் நார்மல் பர்சன்ட், அவங்க எப்படி என்னை ஏத்துப்பாங்க? அவங்களும் என்னை நிராகரிச்சாங்க. எனக்கு ஒரு சகோதரி தந்தை. இந்த சம்பவம் எப்படி எங்க அவமானத்துக்குள்ள கொண்டு போய் சொல்லுன்னா, எங்க அப்பா குடும்பத்திலயும் சரி, எங்க அம்மா குடும்பத்திலும் எல்லாரும் வசதியில பெரியவங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க குடும்பம் மட்டும்தான் ரொம்ப டவுன் ஆனவங்க. காரணம் என்னன்னா, எங்க அப்பா குடிப்பழக்கம் உள்ளவர், பொறுப்பற்ற ஒரு தகப்பனாரும் சரி, கணவனாகவும் அப்படிதான் திகழ்ந்தார். ஆனா அன்பானவர். இந்த பாதையில எங்க அம்மா கஷ்டப்பட்டு என்னையும் என் தண்ணியும் வளர்த்துட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு மட்டுமே இந்த சூழ்நிலை. நான் சொல்றது இது 25 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ இந்த பெண் பார்க்கப்படலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க நிராகரிச்சுட்டாங்க. எங்க அம்மா என்னை தனியா கூட்டிட்டு போய் என்கிட்ட அழுகுறாங்க. 15-16 வயசு இருக்கும். வேணான்னு சொல்றாங்க, நம்ம குடும்பத்தை ஒதுக்குறாங்க. என்னுடைய வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க கிட்ட நான் அவனை கரை சேர்த்தேன்னு தெரியல. தங்கச்சிக்காவது பரவாயில்ல, ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, உனக்கு இன்னும் நான் கூடுதலா நகை போட்டு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அழுகுறாங்க. எனக்கு இந்த அழுகையின் அர்த்தமோ ஆழமோ அன்னைக்கு எனக்கு உண்மையா புரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுது, என்னை என் குடும்பத்தையும் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் குடும்பத்துக்கு மகளா இருக்கணுமா, மகனா இருக்கணுமான்னு யோசிச்சா இல்ல, ஒரு வேலையா இருக்கணும். மற்ற சொந்த பந்தங்கள் எப்படி புயலா மண்ணா நம்மளை அவமானப்படுத்தி தூக்கும் போது அப்படி இல்லாமல் வேலையா இருந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் குடும்பத்துக்கு நான் ஒரு வேலையாக மட்டுமே இருந்து
அடைந்து கொண்டு வருகிறேன் என்பதை பெருமையாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் என்ன, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் இப்ப சொல்றது எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்பாக திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் பண்ணி கொண்டவர் 4% தான் இருந்தாலும் என் கணவருடைய அம்மா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு 40% மாற்றத்தை திருமணம் செஞ்சு கொண்டா பெற்றோர்கள் என்ற முறையில் அவங்களுக்கு ஒரு மனவேதனை இருக்கதானே செய்யும். எனக்கு திருமணமாகி ஒரு 19 மாதம் எனக்கு குழந்தைங்க தெரியல. என் தங்கச்சிக்கும் எங்க மூத்தாருக்கும் குழந்தை நின்றுச்சு. அப்ப எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நொண்டிக்கு குழந்தை நிற்காது அப்படின்னு என் கணவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் காது பட இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். என் கணவர் என்னை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று என்ன சொன்னாருன்னா, மறைமுகமா கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 வருஷம் எதனா ஒரு ஊருக்கு போகலாம், போயிட்டு எங்கன்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு வந்து நம்மளுக்கு பெத்த குழந்தையா சொல்லலாம் அப்படின்னு என்ன ஆறுதல் படுத்த வந்த மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் அடுத்து சொல்லி அழைத்துக்கோ என் சூழ்நிலையை புரிய வைக்கிறதுக்கோ என்னால முடியவில்லை. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது, அது கடவுளுடைய சமூகமாக இருந்தது. கடவுளத்தில் சொன்னேன், எனக்கு பெத்தெடுக்க தகுதி இருந்தும் நான் ஏன் தத்தெடுக்க வேண்டும்? தயவு செய்து கடவுள் என் மேல் அனுகிரகம் காட்ட வேண்டும் என்று கடவுளின் சமூகத்தில் கண்ணீர் விட்டேன். கடவுள் ஒரு அனுகிரகம் செய்தார். நான் தாய்மடைந்தேன். ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பேன் சுகப்பிரசவத்தோடு. அது மட்டுமல்ல, அதே வழியில் 7 வருடங்கள் கழிந்து மறுபடியுமாக நான் தாய்மடைந்தேன். ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், அதுவும் சுகப்பிரசவம். என் பரம்பரையில் இல்லாத ஒரு சாதனையை கடவுள் காண வைத்தார். இந்த நொண்டி என்ற மாற்றுத்திறனாளியா என் குடும்பத்தில் சாதனை பெண்ணாக திகழ வைத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா 12 வயசுல என் மகனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துடுச்சு. அப்ப ரொம்ப நாங்க ஏழ்மையா இருந்தோம். என் கணவரும் வேலைக்கு போயிருந்தார். என் மகன் ஒரு 6வது படிக்கிறாங்க. டைபாய்டு ஜுரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கையில இருந்த காசு மருத்துவருக்கு ஃபீஸ் கொடுக்கதான் கையில காசு இருக்க தவிர மருந்து வாங்க என் கையில அப்போ காசு கிடையாது. அப்ப நான் என் பையனை வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போலான்னு கூப்பிடுறேன். அது வரையுமே என்னன்னு தெரியாது எனக்கு. இன்னி வரைக்கும் என்னன்னு எனக்கு புரியல. என் பையன் ஒரு நாள் என்னை தூக்கிட்டு போமான்னு சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்டவன் அன்னைக்கு அந்த ஜுரத்துல, அம்மா எனக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரியும் தூக்கிட்டு போறியாமான்னு சொன்னான். அன்னைக்கு என் மனதில் ஏற்பட்ட வலி என்னன்னா, கருவி சுமந்த என்னால் இடுப்பில் சுமக்க முடியவில்லையே என்று ஒரு வேதனை அடைந்தேன். ஆனால் என்ன சொன்ன மனதில் உங்களுடைய வெயிட் எல்லாத்தையும் என்னால சாட்சிக்கப்பா, நான் சாட்சி தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். அப்படிதான் செஞ்சு மருத்துவமனை கூப்பிட்டு போனேன். எந்த இடத்துலயும் நம்மளால முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. அதே போல இன்னொரு சம்பவம், இந்த இடத்துல இதை நான் சொல்லலாமா சொல்ல வேண்டேன், ஆனா சொல்லியே தீரணுன்ற நோக்கம் எனக்கு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், திருநங்கைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தது, இவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தால் அநேக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேருகிறது என்றால் அது இன்னும் சில அதிகாரிகளால் கேள்விக்குறியா இருக்குது. அரசாங்கத்தால் கிடையாது. அப்படி எனக்கு ஒரு தடவை போன வருஷம் 2025ல நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல கடைநிலை ஊழியராக வேலை செய்கிறேன். இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நோக்கத்துக்காக எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களும் நானும் மட்டும்தான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யணும். அது ஒரு கிராமத்தில் பணிபுரியும் வேலை. அவர்கள் 2வது நாளே என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் 2 வீலர் ஓட்டுவேன், என்ன டபுள்ஸ் அடிக்க தெரியுமான்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு பேலன்ஸ் வராது மேடம், டபுள்ஸ் அடிக்க முடியாதுன்னு. அவங்க அந்த நிமிஷத்துல இருந்து என்னை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எப்படி என்றால், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்கம் ஒரு கோட்டா கொடுத்துட்டு நீங்க வந்துடுறீங்க, எங்களுக்கெல்லாம் வேலை செய்ய முடியலன்னு ஒவ்வொரு நாளும் அந்த கையை மேல போட்டாங்க. இன்னொன்னு, என் ஜாதியை சொல்லி குடிக்கும் தண்ணீரை ஏற்படுத்தார்கள் 2 கேன். அவங்க உயர்ந்த ஜாதி என்று ஒவ்வொரு நாளும் நான் உயர்ந்த ஜாதி, எனக்குலதான் எல்லா ஜாதியும் வேலை பார்க்கறாங்க, தினமும் அதை பதிவு பண்ணி அலுவலகத்துல குடிக்கிற தண்ணி, அதாவது அந்த 20 லிட்டர் கேன் தண்ணியை ஏற்படுத்தி வச்சு எனக்கு இருக்கை நாற்காலி கூட கொடுக்காமல், மேஜை கூட கொடுக்காமல் ஒதுக்கி வைத்தார்கள். இதை நான் அதிகாரியிடத்தில் நான் கடந்து சென்று இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது என்று சொல்லும் போது இதனை அதிகாரிட்டே சொல்லிட்டல, இனிமே எனக்கு என்ன பயம், ஏன் கிட்ட வேலை செய்ய மாட்டேன், இனி நான் மாற்றுத்திறனாளி கிட்ட வேலை செய்ய மாட்டேன், தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு எந்த ஒரு அதிகாரியின் உத்தரவு இல்லாமல் வேற டிபார்ட்மெண்ட்ல வேற ஆபீஸ்ல போய் 3 மாத காலமாக தனியாக, அவர்கள் தனியா நான் தனியா வேலை பார்த்தேன். இதுவும் எனக்கு ஒரு அவமானத்தை கொடுத்திருந்தாலும் வெள்ளை பேப்பர்களில் இழப்பட்ட கருப்பு புள்ளியை அது அவமானத்தின் புள்ளியாக இல்லாமல் ஆச்சரியத்தின் புள்ளியாக
நாம் கடந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனசுக்குள்ள வலிய வைத்திருந்தேன். அப்படிப்பட்ட அதிகாரிகள் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே சரி நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு மனு கொடுக்க போனா மாவட்ட ஆட்சியரே வந்து வாங்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் 4000 பேர் உள்ள கிராமத்தை தான் வேலை பார்த்தோம். இப்போது 14,000 பேர் கிராமம் உள்ள இடத்துல வேலை பார்க்கிறோம். எங்கேயும் நம்ம சோர்ந்து போய் அமர்ந்துடவே கூடாது. சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தோட பேரு பெதஸ்தான் ஒரு குளம். அந்த குளத்தை தண்ணீரை வந்து தேவ தூதர்கள் தண்ணீரை கலக்கினா அதை சுற்றி உள்ளவர்கள் வியாதிகள் நீங்கும்னு ஒரு கதை இருக்கு. அப்போ அதை சுற்றி எல்லாமே முடவர்கள் வியாதி உள்ளவங்கன்னா குளத்தை சுத்தி இருந்தாங்க. அப்போ 38 வருஷமா கை கால் விரும்ப ஒருவரும் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப அவரை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல போய் சுகம் கொடுக்கணும்னா 4 பேர் தூக்கிட்டு போகணும். அப்போ அந்த தெய்வ தூதர்கள் வந்து தண்ணி கலக்கும் போது யார் நம்மளை தூக்கிட்டு போவான்னு அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, மக்கள் வரல, தேவ தூதர் வரல, கடவுளே அவர்கிட்ட நேர்ல வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. மாற்றுத்திறனாளி நம்மளுக்கும் அப்படிதான். எந்த மனுஷோட உதவியும் வேண்டாம், கடவுளே நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் என்று கூறுகிறேன். இன்னொன்று, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அறிவு சாரா குழந்தைகள் நம்மிடத்தில் பிறந்த தெய்வமாகவே கருத வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.